ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனைவிக்கு கணவன் மேலே கோபம் இருக்கலாங்க, வெறுப்பு கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க. என்னன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேர்த்துக்குமே இது பொருந்தும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். பலர் பார்க்கும்போது ரொம்ப அந்யோன்யமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட தனியாக பேசி பாருங்கள், அவங்க புலம்புல கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப தலையே சுத்தரமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால தான் அவங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு ஒருவர் மேல் இன்னொருவருக்கு. என்னென்னா கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும், இது 2 பேர்த்துக்குமே பொருந்துங்க. நாம் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள இயலாதவற்றை அப்படியே அனுசரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுங்க. மாற்றிக்கொள்ளக்கூடியதை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழலாங்க. சொல்கிறது ஈஸி தான். முடிஞ்ச வரைக்கும் 80% ஆச்சும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு மன வெறுப்பு வராது, சரிங்களா? கோபம் வந்தால் கூட அப்படியே மறைஞ்சு போயிடும். அவங்களோட இயலாமை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ மறைஞ்சு போயிடும். ஒரு 7 விஷயம் வெறுப்புக்கு எவ்வளோ காரணம் இருந்தால் கூட 7 விஷயம் நான் சொல்கிறேனே, நீங்கள் உங்களுக்கு பாருங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறது, அவங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்த்துட்டு குறை சொல்கிறது. அப்புறம் முதல்ல என்னை பார்த்து கல்யாணம் செஞ்சுங்க, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி வெறுப்பு காமிக்கிறது. அப்புறம் சமையலில் குறையெல்லாம் இப்போ யாருமே சொல்கிறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறது. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தன்னைக்கே தெரியாமல் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. அப்புறம் நக்கலாக பேசுறது, கேலியாக பேசுறது. இது கண்டிப்பாக வெறுப்பை வளர்க்கும் இல்லைங்களா? முதலாவது குறை சொல்கிறது, 2வது திட்டுறது, 3வது பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. இது யாருக்குங்க பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு முறை நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா கடவுளை சாட்சி சொன்னாலும் சான்ஸே இல்லை. எப்போ பேசினாலும் அது பொய்ன்ற மாதிரி தானே தெரியும். அதே போல் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் பக்கத்தில் அவங்க இருக்கும்போது மற்றவங்க, அதாவது மனைவி அருகில் இருக்கும்போது மற்ற பெண்களை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்கள்? அதே போல் கணவனுக்கும் அது பிடிக்காதுங்க, அதை தவிர்த்துணுங்க. 5ஆவதாக பார்த்திங்கன்னா சுயமாக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க, முடிவும் எடுக்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. பெற்றோர்கிட்ட கேட்பாங்க, உடன் பிறந்தவங்கக்கிட்ட, நண்பர்கிட்ட, இவங்கக்கிட்ட எல்லாம் தான் கேட்டுட்டு முடிவெடுப்பாங்க. அது கண்டிப்பாக வெறுப்பு தான் வரவழைக்கும். அடுத்தது என்னென்னா பொறுப்பாக இல்லாமல் ஊர் சுற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்காமல் வேலை இல்லாமல் அப்படியே ஊர் சுற்றுறது, ஊராக போயிட்டு வேலை இது பண்ண மாதிரி காமிச்சிக்கிறது. இதெல்லாம் வெறுப்பு கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? கடைசியாக 7ஆவதாக என்ன பார்த்திங்கன்னா முக்கியமானதுங்க, சுகாதாரமாக இல்லைன்னா அவங்களுக்கு எந்த இருபாலருக்குமே பிடிக்காது இல்லையா? ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் வெறுப்பு இல்லையா? அடிப்படையான உடல் சுகாதாரம், உடை, பழக்க வழக்கம், உணவு, இதை பற்றியெல்லாம் சொல்லணுங்களா? ஆரம்பத்தில் இதெல்லாம் மன வருத்தம் இருக்கும். அப்புறம் நாளாக கோபமாக மாற்றி இருக்கும். அடுத்தது வெறுப்பாக தான் போயிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா, முதல்ல கிள்ளி எரிஞ்சிட்டா நல்லா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். வாழ்க்கையில் எப்பொழுதும் இணை பிரியாது, கடைசி வரைக்கும் கூடவே வரப்போது கணவன் மனைவி உறவு தாங்க. அதனால் வெறுப்பு கூடவே கூடாதுங்க. மனைவியாகட்டும் கணவனாகட்டும் ஒற்றுமை தாங்க முக்கியம். ஒற்றுமை இல்லைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கண்டிப்பாக இருக்கணுங்க. கோபதாபங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அது மறந்துட்டு வெறுப்போடு இருக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு வாழ்வாங்க வாழ்வோமே.